ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு பன்னீர் கிரேவி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் போட்டு ஹோல் மசாலா தாளிச்சுக்கோங்க. அதில் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வர்றப்போ 2 தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு போடுங்க. அப்போ தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். அது நல்லா வெந்துட்டே இருக்கிற நேரத்தில் ஒரு கிண்ணத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. தயிரில் மிளகாய் பொடியும் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா வதங்கி வர்றப்போ இந்த மிக்ஸ் பண்ண இந்த தயிரை நீங்கள் அதோட சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணுங்கள். அதாவது தயிர் நல்லா கிரேவி ஆகி எண்ணெயெல்லாம் சைடில் வர்ற மாதிரி இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சுண்டி வரப்போ நம்ம கழுவி வச்ச பொடியாக கட் பண்ண பன்னீரை சேர்த்துக்கோங்க. பன்னீரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் நல்லா கிரேவி ஆனப்புறம் இறக்குறப்போ கொஞ்சம் கரம் மசாலா, கருவேப்பிலை, கொத்தமல்லி அப்புறம் எல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், டேஸ்டியான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.